குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரிஷபத்திற்கு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல தாயார சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. ஆனா புதனோட பரிவர்த்தனை ஆகுது. 6ஆம் இடத்துல புதன், சூரியன், செவ்வாய் 3 கிரகங்களினுடைய இணைவு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் ருணர் ரோக சத்ருஸ்தானத்துல. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களோட ராசி அதிபதி ஏதோ ஒரு வகையில பலம் அடைகிறார். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல ராகு, ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார், வக்ரமாய் இருக்கிறார். அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறார். அதிசாரமா பயிற்சியாய் தன் வக்ரம் ஆகிறாரு. வக்ரமாய் மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-48 நாள் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல விஷயம்தான். அதனால என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத தனியா ஒரு பதிவாவே கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பயன்படுத்திக்கங்க. அதே போல அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2-5க்கு அதிபதி 6ல் மறைஞ்சிருக்கும் போது கொஞ்சம் சிரமங்களை பார்த்துருப்பீங்க. 7ஆம் இடத்துக்கு அந்த புதன் நகருது. பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியினுடைய பார்வையில் உங்க ராசி இருக்கு. ரொம்ப 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 விசேஷமான ஒரு காலகட்டம். அக்டோபர் 27ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அவர் தான். 7ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சிருந்தாரு. 6ல் மறைஞ்சிருக்கும் போது கணவன் மனைவி உறவோ, பார்ட்னர்ஷிப்போ, நண்பர்களுக்குள்ளேயோ நிறைய குளறுபடிகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் ரெட்டிஃபை பண்ற மாதிரி அந்த செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் 27 அன்னைக்கு. நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி நீசம் பெற்றிருந்த சுக்கிரன் இருக்காரு இல்லையா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 6ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீடு அங்க பலமாகிறார். பெண் கிரகமான சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா, நவம்பர் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறாரு. நவம்பர் 11 குரு வக்ரம் ஆகிறார். கிட்டத்தட்ட நேர்கதியில 10-11 நாள் தான் குரு இருக்கிறார். அப்புறம் வக்ரகதி ஆயிடுறாரு, உச்ச வக்ரம் ஆகுது. ஸோ இதுதான் அந்த மாத நகர்வில் கிரக பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது. இதுதான் டீட்டெயில். நம்ம ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வருவோம். அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் ஏதாவது ஒன்று உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பொருந்தி வரும். அப்படி அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாத சூழ்நிலையிலையும் உங்களுக்கு பொருந்தி வரும். பெரிய லெவலில் வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்காது. எதுக்கு நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படின்னா, ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. அதாவது அனுமானிப்பவன் ஜோதிடன், அனுகரிப்பவன் இறைவன். நம்மளால இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லதான் முடியும். அதை அனுகிரகம் செய்கிறது தெய்வம் தான். ஸோ ஒரு வழிகாட்டி அங்கே பள்ளம் இருக்கு பார்த்துப்போ அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை. ஸோ நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே சொல்லிடுவேன். நம்மளுடைய சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதுக்கு போன மாதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோம், புரட்டாசியில் என்னென்ன சொல்லியிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு பாஸ்ட் 1 மந்த்தில் நடந்ததா அப்படிங்கிறத ஒரு தடவை அந்த பழைய வீடியோவை கேட்டு செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அப்போ உங்கள் லைஃபோட அதை ரிலேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ ஏன்னா கிரகங்களுடைய நகர்வுகளை தான் மையப்படுத்தி நம்ம சொல்கிறோம், ஏனோதானோன்று கிடையாது. இப்போ முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய கிரகம் இல்லையா? எப்பவுமே மாத பலன் அப்படிங்கும்போது முதல்ல சூரியனை தான் எடுத்து பார்க்கணும். இப்போ 4ஆம் அதிபதியாக சூரியன் இந்த மாத துவக்கத்திலேயே 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் 6ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறாருங்க. இப்போ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் என்னென்ன குறைபாடுகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற, ஈவன் அவர் நீச்சமாகவே இருக்கட்டும், ஒன்றும் தப்பில்லை. முதல்ல வேலையில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்களா, சம்பாத்தி குறைபாடு இருந்துட்டு இருக்கா, அதை சரி செய்வார். அதே போல் வேலையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் தவறு பண்ணுறீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் இன்னும் கற்றுக்கணும், எதெல்லாம் கற்றுக்கிட்டா இன்னும் நீங்கள் டெவலப் ஆக முடியும், வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அடுத்து நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு, வேலை ரீதியாக டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிடுது. இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இதை பண்ணால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கற்றுக்க வைக்குது. எப்பவுமே கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு 2 வீலர் ஓட்டி பழகும் போது கீழே விழுவோம், எந்திரிப்போம். ஒரு 100 கிலோமீட்டர் சேர்ந்தா அப்படி ஒட்டினா டயர்ட் ஆகிடும். குழந்தை நடக்கும்போது அத்தனை தடவை கீழே விழுந்து முட்டியெல்லாம் காயமாகி தான் நடந்து பழகும் இல்லையா? இதுவுமே ஒரு கற்றுக்கிற விஷயம் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை மனசார ஏற்றுக்குங்க, கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவீங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு அந்த சூரியன் இழுத்துட்டு போயிடுவார். கண்ணுக்கு தெரிஞ்ச, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட இந்த சூரியனால் ஜெயிக்க முடியும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் சற்று உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளவு டேலண்டடாக வேலை செஞ்சாலும் சரி, அதுக்குண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஜெயிச்சிருவீங்க, அது வேற பிரச்சனை. அந்த பாராட்டுதல்னு ஒன்று இருக்குதுல்ல, காம்ப்ளிமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே லேக் ஆகும். என்ன பண்ணாலும் அதை நம்மளால ப்ரூவ் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் மன ரீதியாக அப்செட் ஆகிடுவீங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிமனதை சொல்லக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்செட் ஆவீங்க, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் மைண்டில் வைக்காமல் நம்ம செய்கிறோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதை காட்டுது. கொஞ்சம் அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. முக்கியமாக தாயாருக்கு கழுத்து பகுதி, காது மூக்கு தொண்டை, ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் தாய்மாமனினுடைய வளர்ச்சி சற்று கீழ் இறங்குவதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது. ஸோ கூடவே உங்கள் தாய்மாமன் கூடவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கொஞ்சம் டவுன்கிரேட் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா பெருசாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க, முக்கிய முடிவுகளை டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. 3ஆவதா, வண்டி வாகனத்தில் பழுது அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வாகனத்தில் பழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்காக கொஞ்சம் செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக காட்டுது. செலவு செய்யணும், ரெடி ஆகிக்கிங்க. இந்த மாதமே பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வேணாம், ஐப்பசி பிறக்கட்டும், அதுக்கப்புறம் கொண்டு போய் விடுங்க. மொத்தமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துடலாம். வாகனத்தின் மூலயமா விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். வேறு என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கோம்னா, படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்குது. விளையாட போய் கீழே விழுந்து கைகள் ஏதாவது முறிவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது. ஸோ அப்போது விளையாட்டில் ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து குழந்தைகளை பெருசாக வெளியில் விடாமல் பார்த்துக்குங்க. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணத்தில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா வெளியே விடாமல் பார்த்துக்குங்க. ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. படிப்பில் கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அதே போல் தன்னுடைய உடல் மீதும் அக்கறை இருக்காது.
ஐப்பசி மாதத்துல தன் உடல் மீதும் அக்கறை இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததா பாருங்க, இந்த சூரியனாகப்பட்ட கிரகம் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற சூழல் இருக்கும்போது நீங்களுமே வாகனம் ஓட்டும்போது, அதாவது 2 வீலர் பிரச்சனை இல்லை, 4 வீலர் டிரைவ் பண்ணும்போது, அதிகமாக 4 வீலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, வாகனத்தில் விபத்து நடக்கிறதுக்கு சின்னதாக ஸ்க்ராச்சஸ் ஆகுது வர்றதுக்கு. இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் அடிப்பீங்க இல்லையா, உங்கள் வண்டி பெட்ரோல்னா கரெக்டாக பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், உங்கள் வண்டி டீசல்னா கரெக்டாக டீசல் ஃபில் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த விஷயம் இப்போ வாகனத்தில் ஏதோ ஒரு வகையில் சிக்கல் இருக்குது, ஒரு சின்னதாக விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம சொல்கிறது கண்டிப்பாக 200% நடக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முதல் இந்த மாத தூக்கத்தில், அதாவது ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது அக்டோபர் 24 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை ஆகுது. பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடைகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது சுட்டி காட்டுகிறது. தடைகள் வந்தால் வந்துட்டு போகுது, சமாளிக்க முடியுமா நம்மளால் அப்படின்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியும். வரவுக்கு மிஞ்சிய செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஆனால் அது உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். உங்களுடைய கையை தாண்டி அது போகாதுங்க உறுதியா. ஏன்னா வருமான ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் போய் அந்த வருமான ஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து வரக்கூடிய அந்த 23 நாட்கள் புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரண கிரகமாக இருக்கு. ஆல்ரெடி 6ஆம் இடத்துல 7 கூடி இருக்கிறார், அது ஒரு மைனஸ் கணவன் மனைவி உறவுல. இங்கே புதனும் அங்கே இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, மனதில் ஒரு விஷயம் தோணும், நம்மளுக்கு நன்மையாக தான் தோணும். கண்டிப்பாக துணையை பற்றி நம்ம நெகட்டிவாக நினைக்க போகிறது கிடையாது, நல்ல விஷயமா தோணும். அவங்ககிட்ட அதை சொல்லும்போது அவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லிடுவோம், இல்லை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்திடுவோம். ஸோ அந்த வார்த்தை பிரயோகத்தில் கொஞ்சம் சிதறல்கள் இருக்கிறத மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அது அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 18 24 ஒரு 6-7 நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறம் புதனனுடைய நகர்வு 7ஆம் இடத்துக்கு வந்துடுது. சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, வேலைக்காகவோ படிப்பு ஏதோ ஒன்று, சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். தொழில் பண்ணிட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கண்டிப்பாக சம்பள உயர்வு ஏற்படும். வருமானம் ஏதோ ஒரு வேலை இல்லாமல் வச்சுருக்கேன், ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன்னா கிடைச்சிடும். ஒரு வருமானத்துக்கு வழிவகை செஞ்சிருங்க. ஆல்ரெடி இருக்கிறத விட ஒரு படி மேலே உண்டாகிறது கிடைக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகளோ அதை அந்த புதன் செஞ்சிருவார். சுயஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ, புதனினுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரங்களை ஏதாவது கிரகண தசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு பொருந்தி வந்துடும். ஸோ வருமானம் ஒருபடி உயரப்போகுது. வேற என்ன இது செய்ய காத்திருக்கு அப்படின்னா, காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. ஒன் சைடாகவே லவ் பண்ணிருப்போம், இந்த போய் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்துடுது. திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஐப்பசி 10, அதாவது 27/10/2025 அப்புறம் மனதிற்கு பிடித்த ஒரு உருவத்தில், குணத்தில், படிப்பில் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு வரன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வரன் இந்த காலத்தை பார்த்துருங்க. நம்மளுக்கானவங்க அப்படிங்கிறது மனசுக்குள்ள தோணிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ரிஷபத்துக்கு. சார் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், வீட்டில் சொல்லலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், வீட்டில் சொல்லவே முடியல அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டம் நடக்கும். நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் உங்கள் பேரண்ட்டுக்கு நீங்கள் காதலிக்கக்கூடிய விஷயம் வெளியில் தெரியத்தான் போகுது, மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை.
இந்த ஐப்பசி 7 அதாவது அக்டோபர் 24க்கு மேலே உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல், ஆசைகள் அதில் ஒரு தெளிவு இருக்கும். இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இதுதான் பிளானு, இந்த விஷயங்களுக்கு ஆசைப்படணும், இந்த ஆசை, இந்த விருப்பம் நம்மளுக்கு தேவையானதா அல்லது தேவையற்றதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்படுவோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நடக்க காத்திருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததா மைண்ட் இருக்கு இல்லைங்களா, உங்களோட மைண்டு இதுக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவா இருந்ததில்லை. இப்போ ரொம்ப தெளிவா, ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப நிதானமா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே உணர்ற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்க நீங்களே உணர்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்க பார்ப்பீங்க. நீங்க என்ன ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் இருக்க நுணுக்கங்களை உங்களை அறியாமையே உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு, உங்களுடைய மூளையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு பெட்டரான ஒரு சூழல் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். சரி, வேற என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததாக செவ்வாயை நோக்கி வர்றோம். 27/10/2025 ஐப்பசி 10ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாருங்க, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தன்னுடைய 8ஆம் பார்வையை ராசி பார்த்துட்டு தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி எப்படி சூழ்நிலை இருந்திருக்கும்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்க என்னென்னவெல்லாம் பண்றீங்க, எதெல்லாம் உங்ககிட்ட பிளஸ், எதெல்லாம் மைனஸ், நீங்க என்னென்னவெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறைமுகமா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம நினைச்சிருப்போம், நம்ம செய்யறது, போறது, பிடிக்கிறதெல்லாம் துணைக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே தான் இருப்பாங்க. அது முக்கியமா நீங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பா தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்கும். எப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறத வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, ஐப்பசி 27/10/2025 அன்னைக்கு அந்த செவ்வாயினுடைய நகர்வு நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னவெல்லாம் செஞ்சோமோ அதையெல்லாம் ஒவ்வொன்றா அதாவது ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வியை கேட்பாங்க, உண்மையை சொல்கிறோமா அப்படின்னு கேட்கறதுக்காக. ஸோ தப்பி தவறி உளறி வாயை கொடுத்துக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி முழுக்க பலமாகிறாரு. பலமாகி உங்கள் ராசியை வேற பார்க்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோலில். அதாவது வாழ்க்கை துணையுடைய கையில் உங்கள் குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் போக போகிறீங்க. ஸோ நிதானம். அதே நேரத்தில் கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதீத பாசத்தினால, பொசசிவ்னஸ்னால கோபம் வரும், சண்டை கட்டுவீங்க, விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பிடிவாதம் வரும். நீங்க 10 மடங்கு கோவப்பட்டு 10 மடங்கு பிடிவாதம் பண்ணா உங்களுடைய வாழ்க்கை துணை 1000 மடங்கு கோவப்படுவாங்க, 1000 மடங்கு பிடிவாதம் பண்ணுவாங்க. அப்பவும் நம்மளை விட 900 மடங்கு அதிகம்ங்க. ஸோ அப்போ எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. வாழ்க்கை துணைகிட்ட எவ்வளோ பென் பண்ணணுமோ அவ்வளோ பென் பண்ணிப்போங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ரிஷபத்துக்கு உண்டான முக்கியமான கூறே அதுதான். வாழ்க்கை துணைகிட்ட பென் பண்ணலினா சம்பாதிக்கிறத பூரா இழந்து மிச்சம் பிடிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ ரிஷபத்தை பார்த்துருக்கேன் நான். துணையை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, இந்த இழப்புகள் வராது. அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும், திருமணமாகும். மங்கள காரியம் கூடி வருங்க. வீட்டில் மங்கள ஓசை கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. திருமணம் மட்டும்தானா, கல்யாணம் காது குத்து செய்யலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். கிரகப்பிரவேசம் அதாவது கோவிலில் நடக்குது, நான் போகலாம், தாராளமாக பார்க்கலாம். ஏதோ ஒரு சுபகாரியம் இன்னும் நம்ம வீட்டில் நடக்கணும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் நடக்கணும், நம்ம அதில் கலந்துப்போம். அப்படி ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஓகே. நண்பர்கள் மூலமாக சின்ன செலவுகள் வர காத்திருக்கு, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி 2/11/2025 அன்னைக்கு
5ஆம் இடத்துல நீசம் பெற்ற சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியை நாங்கள் பலம் அடைகிறார். வேலை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வதற்கு வேலை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உணர்த்திடும் இந்த சுக்கிரன். வேலை இல்லாதவங்களுக்கு தேடி பிடிச்சி அலைஞ்சு கிழஞ்சு வேலையை பிடிச்சி போடுவீங்க. சூரியனே வேலையை கொடுத்துருவாரு, இல்லைன்னா செகண்ட் சான்ஸ் சுக்கிரன் தருவார். கண்டிப்பா உடல் ரீதியாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று சரியாவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தருவார். தேவையில்லாம கடன் வாங்க வேண்டாம், எல்லாமே உங்க கைக்குள்ளதான் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டுருவீங்க. இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கலாமே அப்படிங்கிறத ஆசைப்பட்டுருவீங்க. உங்களுக்கு பிடித்த நபருக்காக கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணுறதுக்கு தயாராகிடுவீங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் வேணும். ரைட். 3வதா, பெண்களால் எதிர்ப்புகள் வருவதை தடுக்கவே முடியாது. இந்த மாசத்துல முடிஞ்சளவு பெண்கள் கிட்ட எவ்வளவு தள்ளி நிற்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. எதிர்ப்புகளை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. முக்கியமா வேலை ஜீவனம் செய்யக்கூடிய இடத்துல நீங்க சுயதொழில் செய்தாலும் சரி, வேலைக்கு போற இடமா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அப்படியே தாமரை இலை மேல இருக்கக்கூடிய தண்ணீர் போல ஒட்டியும் ஓட்டாம இருக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையில கூட இல்லைன்னா பெரிய பஞ்சாயத்தை சிம்பிளா அட்டன் பண்ணிடுவோம். நம்ம சிம்பிளா அட்டன் பண்ணிடுவோம். ஸோ கவனம் வேணும். மற்றபடி வேற ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டால் பெரிய பாதிப்புகள் இல்லை. எதுனாலும் சமாளிக்கிற அளவுக்கு ரிஷபத்துக்கு ஒரு பலமான ஒரு அமைப்பு தான் இருக்கு. ஓகே, இப்போ சின்ன சின்ன குறைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை சரி செய்யறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிளா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் சுடலை மாடன், முனீஸ்வரன், கருப்பராயன், 18ஆம் படி கருப்பு, சங்கிலி கருப்பு, மறையில இருக்கிற அந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு செய்யறது நல்லது. அல்லது தினமே 2 தீபம் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமா இருக்கும். பிரச்சனைகளே இல்லாம ஜம்முன்னு சந்தோஷமா அந்த மாசத்தை கழிக்க முடியும். மேலும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதம் எல்லா விதமான பொருளாதார செல்வங்களையும், உடல் ஆரோக்கியத்தையும், மன நிம்மதியையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.